கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? இன்றைக்கி தான் என்னோடய அவுட்ஃபிட் ஃபுல்லாக காட்டன் டாப். ஃபர்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டர்ம்டாக்கில் நியாசினமைடோட பர்பிள் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இது கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடுச்சு. அதுலேருந்து அதை நான் விடுறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் இந்த காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக பான்ஸ் பவுடர் எடுத்து ஃபேஸில் டஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்துட்டு நான் ரீசெண்ட் டேஸாக தான் கொஞ்சம் சீரம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி அதுக்கு முன்னாடி ஆயில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன், ட்ரை ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஓகே சீரம் யூஸ் பண்ணலாமேன்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஓகே, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் எனது ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும் ஹேரு. இப்போ அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுவும் இந்த சீரம் கொஞ்சம் ஸ்கேல்பில் பட்டுருச்சுன்னா அப்படியே டேண்ட்ரஃப் ஆகிடுது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ எப்போதும் போல் நான் பண்ணுற ஒரே ஹேர் ஸ்டைல் தான் எப்போதும் பண்ணுவேன். அதே மாதிரி குஷி கிளிப் எடுத்து குத்திட்டு, அப்புறம் இதுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு கிளிப் இருந்துச்சு, கேட்ச் கிளிப்பு. சரி ஓகே, அதை இன்றைக்கி பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து அதையுமே போட்டுக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் கொஞ்சம் ஐப்ரோ அப்புறம் ஐலைனர் மட்டும் நான் மிரர் பார்த்துட்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் மிரர் பார்த்து இந்த லிப் லைனர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 லிப்ஸ்டிக் வந்து மிக்ஸ் பண்ணி தான் எப்போதுமே போடுவேன். அது கொஞ்சம் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் டார்க்காக போட்டால் இப்போலாம் பிடிச்சிருக்கு. அதனால் நான் இந்த சுகரில் உள்ள இந்த கலர் ஒரு லிப்ஸ்டிக்கும், அப்புறம் இது மார்ஸோடதுன்னு நினைக்கிறேன், அது நான் கொஞ்சம் போட்டு அப்படி இது பண்ணிடுவேன். அது 2 கலரும் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்லேயும் இந்த மிடில் உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு நான் இந்த இயரிங்ஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். இது சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சு கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக தான் இருந்துச்சு. ஓகே, போட்டதும் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட அதிகமாக கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஒரு 5-4 இயரிங்ஸ் தான் இருக்கும். அதை தான் அப்படியே மாற்றி மாற்றி போட்டுப்பேன். எல்லாமே கோல்டு கலர் இல்லை ஸ்டோன் வச்ச மாதிரி பேட்டர்ன் இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்க்குமே அது மேட்சிங்காக அமைஞ்சிரும். அப்புறம் கொஞ்சமாக இந்த அப்போலோ ஃபார்மசியில் வந்துட்டு 50 ருபீஸ், அதாவது 100 ருபீஸ்க்கு வந்து 2 ப்ராடக்ட் அந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ நான் போகும்போது இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்துச்சு. ஓகே, ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்போ இதுவும் ஒரு பாடி வாஷும் நான் வாங்கினேன். அந்த மாய்ஸ்சரைசர் தான் கைக்கு சும்மா காலுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் எப்போது போல என்னோடய வாட்ச் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் இந்த என்கிட்ட ஒரு பர்ஃப்யூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஆக்சுவலி இதை நான் யோசித்து அந்த மாதிரிலாம் பண்ணல. வீடியோக்காக என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த பர்ஃப்யூம் எடுத்து நான் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். பாய் பாய், போயிட்டு வரேன். பேக் எடுத்தாச்சு. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான், எப்போதும் போல் ஆஃபீஸ் போயிடுவேன்.